காலையிலே எங்கள் அம்மா எனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டாங்க. என்னன்னா நம்ம வீட்டில் உள்ள பூச்செடியில் அதிகமாக பூ பூத்து கீழேயே விழுந்துட்டு இருக்குதா, அதனால எங்கள் அம்மா எனக்கு பூவை பறித்து கொடுத்தம்பின்னு கேட்டாங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்டு, உனக்காக இந்த உலகத்தையே வாங்கி தரேன், பூ பறித்து தர மாட்டேனா அப்படின்னு கேட்டு ஒரு மொக்கையை போட்டு சரி இரு பறித்து தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வாங்க நம்ம பூச்செடியில் உள்ள எல்லா பூவையும் பறிப்போம். நம்ம என்ன பூ பறிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கனகாமரம். நம்ம வீட்டில் அதிகமாகவே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனகாமர செடி தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து வீடு கட்டினப்போ எல்லாத்தையும் பழைய வீடை இடிக்கும்போது நம்ம பாதி செடி வீணாக போயிடுச்சு. அதனால் எங்கள் அம்மா ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக புது வீட்டில் வச்ச பூச்செடியில் அவ்வளோ பூ பூத்து கீழே வீணாக போகுது. அதான் சரி பறித்து கொடுப்போம் எங்கள் அம்மாவுக்கு. பாருங்க, உங்கள் வீட்டிலே கனகாம்பரம் செடி இருக்கான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எல்லாமே வந்து பூத்து பூத்து வீணாக தான் போகுது. வீட்டில் வந்து பாப்பா இருந்தால் வைக்கும். பாப்பா காலேஜில் இருக்கிறதுனால யாரும் வந்து சரியாக இருப்பா பார்க்குறதில்ல. அம்மாவும் அதிகமாக பூ அவங்களுக்கு வந்து பூச்செடி வைக்க தான் ஆசை. ஆனால் வந்து அதிகமாக பூ பறித்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அக்கா வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க, இல்லைன்னா அக்கா பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டில் பூச்செடி இருக்கணும். பூச்செடி இருந்தால் தான் அதுக்கு வந்து மனசே திருப்தி ஆகும். வீட்டில் எனக்கு எப்படி சோறு போட்டு வளர்க்குறாங்களோ அது மாதிரி இந்த பூச்செடிக்கு டெய்லி எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி கரெக்டாக டயத்துக்கு காலையில் மதியானம் சாயந்தரம் 3 நேரமும் இதை ஈரப்பதத்திலே வச்சுருக்குது எங்கள் அம்மா. ஐயோ, சின்ன சின்ன காம்பாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்து தான் பறிக்கணும் மாட்டிருக்குது. பூ பறிக்கையிலே எங்கள் அம்மா சொல்லுது, பூச்செடியை உடச்சிடாத தம்பி அப்படின்னு. நான் கேட்டேன், பூச்செடி பறிக்கிறதுனா அது எப்படிமா கொத்தோட உடச்சி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா கேட்டுச்சு, தம்பி நீ பூ வந்து இப்படி தான் பறிக்கணும் பாருங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிறையா வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக எவ்வளோ பூ வந்துருக்குன்னு பார்ப்போம். இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நிறையா பூச்செடி நிறையா இருக்குது. ஐயோ, நிறையா காம்பு இல்லாமல் உடஞ்சி வச்சுங்க. எங்கள் அம்மா பார்த்தா திட்டம், இங்கே எட்ட விட்டு வந்துடுவோம். இல்லைனா எங்கள் அம்மா அதுக்கு திட்டம். போச்சு போச்சு. ஒரு இதில் வந்து கொத்தில் வந்து 10 பூ இருந்துச்சுன்னா அதில் 2 பூ காம்பு உடஞ்சி பறிச்சிட்றேன். ஒன்று ஒன்றா பறிச்சா தான் காம்பு உடையாமல் பறியுது. மொத்தமாக இழுத்தோம்னா மொத்தமாக போயிடுது. ஐயோ போச்சுங்க. பறிக்கிறதுல 4 பூவில் வந்து 2 பூ காம்பு வருது, 2 பூ காம்பு இல்லாமல் வருது. திட்ட போதே எங்கள் அம்மா. ஒன்று ஒன்றா எப்போ இதெல்லாம் பறிக்கிறது? பறிச்சாச்சு ஒரு செடி. ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ பூ இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடி தான். இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி. அது வந்து அதோட கிளையில தான் வந்து அத்தனை பூ பூத்துருக்குது. இந்த பருவம் பறிச்சுட்டேன். கீழே கிடக்கிறதெல்லாம் காம்பு உடஞ்சது எல்லாத்தையும் தூக்கி எட்ட போடணும். எங்கள் அம்மா தட்டி போடும். பசங்காம பறி அப்படின்னு வச்சுங்க அம்மா. இங்கே பாருங்க, இவ்வளோது வந்து ஒரே ஒரு செடியில் வந்து பறித்தது. ஒரு செடி தான் அப்படியே கிளை வெடித்து அங்கிட்டு அங்கிட்டு பரவி இருக்குது. வாங்க அடுத்து வந்து இன்னும் கனகாம்பர செடி வந்து வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. மல்லிப்பூ செடியில் வந்து என்னமோ ஒரு பூ சொன்னிச்சு, மல்லிப்பூ ரகத்திலே அது ஒரு இது அப்படின்னு. அதுவும் ஒரு செடி தான் இருக்குது. மீதி 2 செடியில் வந்து முட்டாக தான் இருக்குது. வாங்க அடுத்து வந்து அந்த சைடு ஒரு செடி இருக்குது, அதில் பறிக்கலாம் வாங்க. இந்த பூச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பூ இருக்குது. எல்லாம் முட்டாக இருக்குது. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பூக்கு வந்து காம்பை உடச்சிட்டேன். இதெல்லாம் இத்தனோண்டு நைஸாக இருக்குதுங்க. நம்ம பறிக்கிறதே வந்து பூ பறிக்கிறதுல எல்லா வேலையும் கஷ்டம்தான் போல இருக்குது. வேலை தெரிஞ்சால் ஈஸி. காலையிலே எங்கள் அம்மா எனக்கு இந்த வேலை கொடுத்துருச்சு. தம்பி பூவை பறிச்சிரு தம்பி, வீணாக போகுது தம்பி அப்படின்னு. உங்கள் வீட்லேயும் கனகாம்பர செடி வச்சுருக்கீங்களான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பூவை பார்த்தீங்கன்னாலே இத்தினோண்டாக தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம கையில் பறிக்கலே அதை காம்பு உடஞ்சிருது. நான் என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க. மீதி எல்லாமே வந்து முட்டாக இருக்குது. அதை பறிச்சா எங்கள் அம்மா அடிக்கும். அது வேண்டாம். அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து ரோஜாப்பு செடி ஆல்ரெடி காமிச்சிருந்தல, அது இப்போ வந்து ஒயிட் கலர் வந்து நல்லா பெருசாக பூத்துருச்சு. ஒயிட் கலர் ஒன்று வந்து நல்லா பெரிய பூவாக பூத்துருச்சு.
பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோஸ் வந்து இதாகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது வந்து அது முட்டை ரொம்ப சின்னூண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பெருசாக ஒரு 3 இது வந்துருச்சு. ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது, அதை பறிச்சிடலாம் வாங்க. அது வந்து எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னுச்சுன்னா, நல்லா காம்பு விட்டு பறியா அப்படின்னுச்சு. பார்ப்போம் வாங்க. ஐயோ, இதை கூட உடைக்க தெரியலைன்னா எங்கள் அம்மா கழுவி ஊற்றும். ஐயோ, காம்பு என்னங்க அது? அதான் அருவா வேணுமாட்டிருக்குதுங்க வெட்டுறதுக்கு. அருவா கேட்டால் எங்கள் அம்மா வர திட்டம், இதை கூட உனக்கு பறிக்க தெரியாதா தம்பி அப்படின்னு. சுற்றி பறிப்போம். பறிச்சாச்சு. ஒயிட் கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அடுத்து இந்த ஒரு இது, ஐயோ காம்பு வர உடச்சு விட்டேங்க, திட்ட போதுங்க அம்மா. ஓகே, இந்த ஒரு ரோஸு. பூ உடைக்கவோ தெரியலைங்க நமக்கு. இந்த ஒரு ரோஸு, 3 ரோஸ் பறிச்சாச்சு. இன்னும் 1 இருக்குது. ஓகே, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 4 ரோஜாப்பூ நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிங்க் கலர் ரோஸு, 1 ஒயிட் கலர் ரோஸு. இன்னும் வந்து முட்டை இருக்குதுங்க. 1 2 3 4 நிறையா இருக்குது இதுக்குள்ளேயே. ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் எங்கள் அம்மா வந்து ஒரு ஃபீலிங்காக ஒன்று சொல்லிட்டு போச்சு. என்னென்னா, தம்பி என்னன்னு தெரில தம்பி, ஒயிட் கலர் ரோஜா பூச்செடி வந்து நிறைய முட்டை விட்ருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை சுற்றி பூச்சி அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி ஆணுச்சுன்னு தெரியல. இன்றைக்கி நீ மார்க்கெட் போயிட்டு வரப்போ கண்டிப்பாக எனக்கு அதுக்கு மருந்து வாங்கிட்டு வா, அங்கே இருக்கும் அப்படின்னுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா பார்த்திங்கனாலே சரி, ஒயிட் பூ வந்து இந்த பிங்க் கலரோட ஒயிட்டு தான் பெருசாக வளருமாம்மா. அது பார்த்திங்கன்னா நிறைய முட்டை விட்ருக்குது. ஆனால் வந்து பூச்சி அடிச்சிருக்குது. என்ன காரணம் தெரியல. அந்த பூச்சிங்க எங்கேருந்து வந்துச்சுங்கன்னு தெரியல. உங்கள் வீட்லேயும் ரோஜா செடி வச்சுருந்தீங்கன்னா என்ன கலரில் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சேனலை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கண்டினியூவாக சேனலில் வீடியோ பாருங்கள். வாங்க, இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி உள்ளதில் வந்து ஒரு 4 ரோஜா செடி இருந்துச்சு. அதில் வந்து 4 பூ பூத்துருந்துச்சு, பறிச்சாச்சு. 2 கனகாம்பரம் செடியில் எவ்வளோ பூன்னு இருக்கு பார்ப்போமா? ஐயோ, இந்த பாருங்க, இதில் வந்து 4 ரோஜாப்பூ செடி, ஒரு கை ஃபுல்லாக மல்லிகைப்பூ. இது சாரி கனகாம்பரப்பூ. இது வீட்டுக்கு பின்னாடி இதே மாதிரி இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். அம்மா இந்த கனகாம்பர பூ எல்லாத்தையும் பறிக்க சொன்னிச்சு. ஏன் இந்த டைம் கனகாம்பர செடி வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது? நிறையா வச்சிருந்துச்சு அம்மா. எல்லாம் அந்த இது பண்ணும்போது போயிடுச்சு. இல்லை மாடு தின்ட்டு போயிடுச்சா? பாருங்க, ஒரே செடியில் எவ்வளோ பூ இருக்கு பாருங்க. இந்த இங்கே இருக்கல வெள்ளை கலர் பூ, இது மல்லிகைப்பூ. அது மல்லிகைப்பூ தான். சரி சரி, வாங்க ஒன்று ஒன்றா ஆஞ்சி போடுவோம். தென்னை மரத்துக்கு அடியில் செல்லை வச்சு கேமரா வச்சு எடுத்துருக்கேன். தேங்காய் எங்கே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். விழுந்துச்சுன்னா மொத்தமாக போச்சு, கேமராவும் போச்சு, எல்லாம் போச்சு. டப்பு டப்புன்னு இந்த கனகாம்பர பூவை பறிச்சுட்டு அடுத்து இது ஒரு மல்லிகைப்பூவை பறிக்கணும். ஐயோ போச்சு. இது என்னப்பா அடிக்கடி காம்பு உடஞ்சி வருது பறிக்கையில? நான் பறிச்சிடுறேன் விடுப்பா. நான் பறிச்சுக்கிறேன், நீ எங்கிட்ட தள்ள தேங்காய் அதை விழுந்துற போதுப்பா. நான் பறிச்சிட விடுங்க. நான் அந்த சைடு தள்ளி நிற்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. நீ தென்னை மரத்துக்கிட்ட நிற்காத, தேங்காய் விழுந்துடும். இந்த தேங்காய் எல்லாத்தையும் வெட்டணுமே, நாளைக்கு வெட்டிடலாமா? யாராச்சும் ஆளா இருக்கிறதா நம்மளால ஏற முடியும்? அலக்கு கத்தி இருந்தா நம்மள வெட்டி இருந்துச்சுன்னா கொடுங்கன்னா எல்லாம் இங்கெல்லாம் விழுந்து கிளாப்ல இங்க இதுல விழுவாதா? ஒரு காயா தான் இருக்கணும். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் தலையில காலையில அன்னைக்கு மேல இருந்த கம்பி ஓஸ் பைப் இருக்குல்ல, அதை வச்சு நான் லைட்டா தான் தட்டினேன். கிட்டத்தட்ட 20 காய் ஒரு இது அப்படியே விழுந்துருச்சு. அந்த டேங்குக்குள்ள எடுத்து போட்டிருக்கம்மா. மக்களை ஃபைனலாக நம்ம பூச்செடியில் உள்ள எல்லா பூவையும் பறிச்சாச்சு.
ரோஜாப்பூ, கனகாம்பரம், மல்லிப்பூ எல்லாமே பறிச்சாச்சு. இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துடலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.